அனைவருக்கும் வணக்கம். விருச்சிக ராசினியர்களுக்கு இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான் முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில விருச்சிக ராசியை சேர்ந்த விசாகம் 4ஆம் பாதம் முதல் அனுஷம் கேட்டை வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வாரம் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இந்த வாரத்தினுடைய ஆரம்பத்தில் ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்தில் வலுவாக இருக்கிறார். உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை தருவாருங்க. அவர் தயாராக இருக்கிறார். அதே போல உங்களுடைய 4ஆம் இடத்திற்கு மாறும்போது முன்போல அவரால் மிகப்பெரிய வெற்றியை தர முடியாதுங்க. அதனால் பெரிய உதவிகளும் கிடைக்காது. காரணம், கிரக யுகத்தில் அவர் இருப்பார். சுக்கிரன் 4 இருப்பதால் பண வரவு உண்டுங்க. ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது வந்து கொண்டே இருக்கும். சிலருக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. புதிய பொறுப்புகள் வந்து சேருங்க. அதே போல ஆன்மீகத்தில் நாட்டம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் 8ல் குரு இருந்தாலும் உங்களுடைய தனஸ்தானத்தை பார்வையிடுவதால் பல விஷயங்கள்ல விஷயங்கள்ல பிரச்சனைகள் இருக்காது. விழிப்புடன் இருந்தால் கடன் வாங்காது சமாளித்துக் கொள்ளலாம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் சூரியன் அர்த்தாஷ்டமத்தில் இருக்கிறார். உடல் அசௌகரியம் என்பது உங்களுக்கு இருந்து கொண்டே இருக்குங்க. சிறு சிறு பிரச்சனைகள், குறிப்பாக வயிறு போன்ற பிரச்சனைகள் ஏற்பட்டு அலக்கழிக்கலாங்க. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் அதிக கவனத்தோடு இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெறுவது மிக மிக நல்லதுங்க. சுகஸ்தானம் பாதிக்கப்பட்டு இருப்பதால் ஏதோ ஒரு கவலை மாறி மாறி வந்து கொண்டே இருக்குங்க. வண்டி வாகனங்கள்ல செல்லும் போது கவனம் தேவை. அதே போல் போதாக்குறைக்கு அஷ்டம குரு என்பதால் கவனத்தோடு செயல்படுவது அவசியங்க. இத்தருணங்கள்ல அலைச்சலை அதிகரிக்குங்க. பத்திரப்பதிவுகளையும் கவனமாக இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்கும். அது மட்டும் இல்லாம விருச்சிக ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு அஷ்டம ராசியில் குரு பகவான் வக்ரகதியில் நிலை கொண்டுள்ள நிலையில அர்த்தாஷ்டக ராசியில் சனி பகவான் ராகு இணைந்திருக்கிறாங்க. இத்தருணங்கள்ல சூரியன் மற்றும் புதன் ஆகியோருடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறாருங்க. அஷ்டமம் அர்த்தாஷ்டகம் ஆகிய 2 ராசிகளுமே தோஷத்தை ஏற்படுத்துபவை. அதனால் இவ்விரு தோஷங்களும் ஏற்படும் போது அனைத்து விஷயங்களிலும் அதிக ஜாக்கிரதையாக இருப்பது அந்தந்த ராசியினருக்கு மிக மிக நல்லது என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. குறிப்பா உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது அவசியம். தேவையற்ற அலைச்சல்கள், கடும் வெயிலில் வெளியில் செல்வது, அனாவசிய பிரச்சனைகள், இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவது ஆகியவற்றை தவிர்ப்பது மிக மிக அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துதுங்க. அதே போல இத்தருணங்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய், ராகு, சனி பகவான் ஆகிய இரவு நேரங்களில் சக்தி அதிகம் என்பதால இரவு நேரங்களில் வாகனம் ஓட்டுவதை கண்டிப்பாக தவிர்த்து கொள்ளுங்க. அதே போல் செவ்வாய் விருச்சிக ராசி அதிவீரியம் வாய்ந்த செவ்வாயினுடைய ராசியாகும். அதனால் செவ்வாயினால் தோஷம் ஏற்படும் போது நாம் அதிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் அன்றாட பணிகள்லையும் பொறுப்புகள்லையும் நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாங்க. அதே போல மேலதிகாரிகள் நியாயமின்றி கடுமையாக நடந்து கொண்டாலும் எதிர்பாராத முன்னேற்றங்கள் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குதுங்க. உணர்ச்சி வசப்படாமல் வளைந்து கொடுப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நன்மை பயக்குங்க. அதே போல் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணங்கள்ல மிக கிரக நிலைகளின்படி வர்த்தகத்துறையினர் மிகவும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய ஒரு தருணமா அமைகிறதுங்க. முக்கியமாக முன்பணமின்றி சரக்குகள் அனுப்புவது கூடாது. குறிப்பாக ஏற்றுமதி துறையினர் பண விஷயத்தில் கவனமாக இருங்க. அதிக ஜாக்கிரதையாக இருப்பது மிக மிக அவசியங்க. கூடுமான வரையில் புதிய முதலீடுகளையும் வர்த்தக அபிவிருத்தி திட்டங்கள்
திட்டங்களையும் ஊத்தி போடுவது நன்மை பயக்குங்க. அதே போல் விருச்சிக ராசியை சேர்ந்த கலைத்துறையினருக்கு மேல் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது கிரகநிலைகளின்படி வாய்ப்புகள் சற்று குறையக்கூடும். இதன் காரணமாக வருமானம் குறையுங்க. சற்று வசதியாகவே வாழ்ந்துவிட்ட உங்களுக்கு அடுத்து வரும் சில மாதங்கள் சிரமமாக இருக்கக்கூடுங்க. சிம்பத்திகள், கார் ஓட்டுநர்கள், நண்பர்கள் ஆகியோரால் உங்களுடைய நற்பெயருக்கு களங்கம் ஏற்படக்கூடுங்க. கூடுமான வரையில் சிக்கனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. எவரையும் முழுமையாக நம்பாமல் இருப்பது உங்களுடைய எதிர்காலத்திற்கு நல்லது. எவரை நம்பியும் பணம் கொடுக்க வேண்டாங்க. அதே போல் இத்தருணங்கள்ல உங்களுடைய சொந்த பிரச்சனைகள் பற்றி எவரிடமும் மனம் விட்டு பேசாமல் இருப்பது எதிர்காலத்திற்கு நன்மையை தரும் என்பதையும் கிரக நிலைகள் உறுதியளிக்குது. அதே போல விருச்சிக ராசியை சேர்ந்த அரசியல் துறையினருக்கு இந்த வாரம் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது அரசியல் துறைக்கு அதிகாரம் பெற்றுள்ள சுக்கிரனும் மற்ற கிரகங்களும் சாதகமாக இல்லைங்க. உயர்மட்ட தலைவர்கள் உங்களை புறக்கணிக்க கூடும். மௌனமாக இருப்பது மிக மிக அவசியங்க. முக்கிய விஷயங்கள் உங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக கூறாமல் இருப்பது பிரச்சனைகளை ஏற்படுத்த தவிர்க்க உதவுங்க. அதே போல் மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது வித்யாகாரகரான புதன் இக்காலகட்டம் முழுவதுமே அனுகூலமாக சஞ்சரிப்பதால கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. கும்பராசியில் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் தேவையற்ற பிரச்சனை ஒன்றில் சிக்கிக்கொள்ள நேரிடுங்க. அவற்றை தவிர்ப்பது நல்லதுங்க. வெளிநாடு சென்று உயர்கல்வி பெற ஆர்வம் இருந்துச்சு அப்படின்னா அதற்கு அவசியமான உதவிகள் நிச்சயம் உங்களுக்கு எளிதில் கிடைக்குங்க. அதே போல் விவசாய துறையினரை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் உங்களுக்கு ஆதரவாக சஞ்சரிப்பதால் வயல் பணிகள் முழு கவனத்தை செலுத்த இயலும். இயற்கையின் ஒத்துழைக்குங்க. வங்கிகள்ல ஆதரவு உற்சாகத்தை அளிக்குங்க. கால்நடைகள் சிறந்த அபிவிருத்தியை அடையும். பழைய கடன்களை அடைத்து நிம்மதி பெற ஏற்ற ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. அதே போல் பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்களின் நலன்களுக்கு அதிபத்தியம் கொண்டுள்ள சுக்கிரன் இதர கிரகங்கள் சுபபலம் பெற்று திகழ்வதால பல சுபபலம் பெற்று கிரகநிலைகள் சஞ்சரிப்பதால் பல நன்மைகள் இந்த வாரத்தில் ஏற்பட இருக்குதுங்க. அதே போல் மணமாலைக்கு காத்துள்ள கன்னியருக்கு மனதிற்கு ஏற்ற மணவாளன் கிடைக்க இருக்கிறார். இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் விருச்சிக ராசினியர்கள் வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லதுங்க. அதே போல் கர்ப்பிணி பெண்மணிகளுக்கு சுகப்பிரசவம் ஏற்படுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் மனிதருக்கு மனதிற்கு உகந்த நிறுவனத்தில் நல்ல ஒரு பணி நிச்சயம் கிடைக்க இருக்க. நோயுற்ற பெண்மணிகளுக்கு நல்ல நிவாரணம் ஆகியவற்றை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துது. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது செவ்வாய்க்கிழமை தோறும் உங்களுடைய வீட்டின் பூஜை அறையில் மாலை வேளையில் நெய் தீபம் ஒன்று ஏற்றி வந்தால் அற்புதமான பலன்களை பெறுவீர்கள் என்பதை கிரகநிலைகள் மீண்டும் உறுதியளிக்குது. அதே போல் இத்தருணங்கள்ல கூடுமான வரைக்கும் இயலாதவர்களுக்கு உணவளியுங்க. அதே போல் விலங்குகளுக்கு உணவளிப்பதும் எண்ணற்ற நன்மைகளை ஏற்படும்.